Hi friends, நான் உங்கள் சகி. நம்ம நாளும் பகிர்வோம் சேனல்ல போயிட்டு இருக்கு. Excel for beginners in தமிழ் சீரிஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கஸ்டம் ஃபார்மேட்டிங் தான். இது ரொம்ப குயிக்கா ஈஸியா பார்க்கக்கூடியது. வாங்க டைரக்டா எக்ஸாம்பிள்குள்ள போகலாம். இந்த எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கிறது எக்ஸ்பெக்டட் வேல்யூஸ், ஆக்சுவல் வேல்யூஸ். இப்போ இதோட வேரியன்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னா எக்ஸ்பெக்டட்ல இருந்து ஆக்சுவல் நான் மைனஸ் பண்ணிக்கிறேன். அப்போ இதுதான் வேரியன்ஸ். சரிங்களா? இது என்ன அர்த்தம்? எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட 107 வேல்யூ நமக்கு ஆக்சுவல்ல அதிகமா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுவே இங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 1562 எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க, 1120 தான் வந்தது. ஸோ 442 கம்மியா இருக்கு அப்படின்னு நமக்கு வந்திருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்க மைனஸ் வந்த இடம் அதிகமா வந்திருக்கு, இந்த இடத்துல பாசிட்டிவா இருக்கிறது கம்மியா வந்திருக்குன்னு அர்த்தம். சரி, இதையே நான் சொன்னது எல்லாத்துலயுமே இங்க வேர்ட்ஸா வரணும், கலர் கோடிங்கும் அங்க கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா எப்படி கொடுக்கறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம கஸ்டம் ஃபார்மேட்டிங்கோட சின்டாக்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். இப்போ இதுக்கு இதுல ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் வேல்யூ என்னன்னு கொடுக்கணும், ஒரு செமிகோலன் இருக்கணும். நெகட்டிவ் வேல்யூக்கு என்னன்றதை கொடுக்கணும், செமிகோலன் இருக்கணும். அதுக்கப்புறம் 0 வேல்யூக்கு என்னன்றது இருக்கணும். சரி வாங்க அடுத்தது. இப்போ கலர் கோடிங் என்ன கொடுக்கலாம்னு சொன்னா பாசிட்டிவ் அப்படின்றது இதுதான். ஆக்சுவலா நமக்கு இது ரெட்ல வரணும், கரெக்டுங்களா? அதனால நம்ம இதை ரெட்ல கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இதை ரெட் கூடவே நமக்கு இதுல என்னன்னு வரணும், லெஸ். ஸோ 442 லெஸ்ன்னு வரணும், ஒரு செமிகோலன் வரணும். அடுத்தது நெகட்டிவ் வேல்யூ, இந்த வேல்யூ அது நமக்கு கிரீன்ல இருக்கணும். அடுத்தது நமக்கு இங்க என்னன்னு வரணும், மோர் அப்படின்னு வரணும். அடுத்து 0 அப்படின்றது மேட்ச் அப்படின்றதுனால சரி கலர் கூட கொடுத்துக்கலாம், ப்ளூ கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், மேட்ச் அப்படின்றத கொடுத்துடலாம். சரிங்களா? ஓகே, ஸோ மேட்ச் அப்படின்றத கொடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன சொல்லணும், இதுதான் ஃபார்மேட். இதை எடுத்துட்டு போய் காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிட்டு இங்க இருக்கு இல்லைங்களா, இதை இங்க போயிட்டு மோர் நம்பர் ஃபார்மேட்டிங், கஸ்டம் ஃபார்மேட்டிங் போயிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணி ஓகே கொடுத்து பாருங்க, மோர் அப்படின்னு வந்துடுச்சு. ஸோ இது மோர், இது மோர், இது லெஸ், இது மோர், இது லெஸ், இது நமக்கு மேட்ச். சரி, நம்பர் என்ன ஆச்சு அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. நம்பர் ஆட் ஆகணும் அப்படின்னு சொன்னா நம்ம இதே ஃபார்மேட்டிங்ல என்ன கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல 0 அப்படின்றத கொடுக்கணும். அதுதான் நம்மளோட வேல்யூ இதுல ஆட் பண்ணும். ஸோ இங்க ஒரு 0, இங்க ஒரு 0 கொடுத்துக்கணும். நமக்கு இங்க மேட்ச்ன்றது 0 வரும்ன்றதால அங்க வர வேண்டாம். ஸோ ஓகே கொடுத்துருங்க. ஸோ இதை எடுத்துட்டு போயிட்டு நம்ம காப்பி பண்ணி நம்மோட கஸ்டம் ஃபார்மேட்டிங் மறுபடியும் போயிட்டு இதே இடத்துல பேஸ்ட் பண்ணி ஓகே கொடுத்து பாருங்க. நமக்கு 107 மோர், 6 மோர், 435 லெஸ், 479 மோர், 442 லெஸ் அண்ட் மேட்ச் அப்படின்னு வந்துடுச்சு. இப்படிதான் நம்ம கஸ்டம் ஃபார்மேட்டிங் மூலமா ஃபார்முலாஸ்ல போடாம டைரக்டா, இதுவே நம்ம ஃபார்முலால போனோம்னா எப்படி போட்டிருக்கணும், கஸ்டம் ஃபார்மேட்டிங் கொடுத்துட்டு இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணணும்னு சொல்லுவோம். அடுத்தது இது வரணும், கூடவே அண்ட் கொடுத்துட்டு மோர் அப்படின்றத கொடுக்கணும், அப்பதான் நமக்கு வரும். அது மட்டும் இல்லாம இது 0 இது வரணும் அப்படின்னும் போது நம்ம இங்க போயிட்டு இப்படி பண்ணோம்னு சொன்னா நமக்கு 107 மோர் வரும். அதுக்கப்புறம் இதுக்கு கலர் கோடிங் கொடுக்கணும். அப்படிலாம் இல்லாம டைரக்டா நம்ம கஸ்டம் ஃபார்மேட்டிங் வச்சே நம்ம இது மாதிரி கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் அப்படியே நினைச்சீங்கன்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம நாளும் பகிர்வோம் சேனல் வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம வீடியோஸ்க்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நன்றி, வணக்கம்.